போட்டு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு ஏன் அந்த கடைசியில போய் நிக்கிற? விசாலாட்சி, இவ யாரு? இவ என்னோட துளசி. நான் சொன்னல காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரத்தாளா? அதான் பக்தியும் பக்குவமும் சரியா கலந்திருக்கு. குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான். அவ மருமக இல்ல, இவள டைவோர்ஸ் பண்ண போறாங்க. நான் தான் மருமக. டைவர்ஸ் ஆகலல்ல, அது வரைக்கும் மருமக தான். ஆனதுக்கு அப்புறம் முன்னாள் மருமக. இங்க வாமா. இங்க வாமா. அவங்க கூப்பிட்டாலாம் வர மாட்டாங்க. அப்பா ஒரு நிமிஷம் நகருங்கப்பா. போமா போ. வாங்க நீ. கஸ்தூரி. என்ன கஸ்தூரி, அதுக்குள்ள கிளம்பணுங்கிற? நைட்டு வந்துட்டு காலைல கிளம்பணும்னா எப்படி? ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா தங்குறேன். ஆனா நான் அடுத்த தடவை வரும்போது சிவா குழந்தையோட காலால தான் உண்மையான பாதச்சுவடு போடணும். சொல்றது புரியுதா? ஜனனி உன்னதான் சொல்றாங்க, புரியுதா? ஜனனி, துளசி 2 மருமகள்ல யாரா இருந்தாலும் சரிதான். குழந்தை முக்கியம். அது எப்படி பாட்டி? சிவாக்கு ஜனனி தானே ஒய்ஃப். சிவாக்கு ஒரு ஒய்ஃப் தான், அது ஜனனி மட்டும்தான். அடி போடி, உன் தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி. ராசு சொல்லலையா? அம்மா, அது அந்த காலம். இப்ப எப்படிமா? ஏன் இப்ப என்னவா? துளசி, ஜனனி யாரு முதல்ல கர்ப்பமாறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாட்டி. அடுத்த முறை வரும்போது என்னெல்லாம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே ஆகும். ஆமாமா, வாரிசு முக்கியம். அததான் கஸ்தூரி சொல்றா. சிவா, டாக்ஸி வந்துருச்சான்னு பாருமா. ரெடியா இருக்குமா? விசாலாட்சி, உன் நிலைமை எனக்கு புரியுது. பேச முடியாத இடத்துல இருக்க, மனசுக்குள்ள ஆசைப்பட்டத சொல்ல முடியாம இருக்க. கவலைப்படாதமா. சிவா, சொல்லுங்க பாட்டி. குடும்பத்துக்கு வாரிசு அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். சரி. ராசு, விசாலாட்சி, நான் வரேன். சரிங்கம்மா. காஞ்சிபுரம், நான் வரேம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா இந்தாங்க, இதுல பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன். வீட்டுல எல்லாருக்கும் கொடுங்க. சரிம்மா, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. ராசு கூட போயிட்டு வாப்பா போ. சிவா, அவங்க சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போகணுமா? அடுத்த தடவை கஸ்தூரி பாட்டி வரும்போது குழந்தை இல்லைன்னா அவங்களே டைவர்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவாங்க போல இருக்கே. சிவா, எனக்கு குழந்தை பிறக்குமா? இப்ப என்ன, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சா என்ன? ஏன் பயப்படுற? என்னமோ தெரியல சிவா, எனக்கு பயமா இருக்கு. மேடம், நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். 12 வருஷமா எனக்கும் குழந்தை இல்ல. வீட்டுல அவருக்கு வேற கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன், நீதான் என்ன நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு சாமி மேல பாரத்தை போட்டுட்டு 3 வாரம் தொடர்ந்து வந்தேன். சாமியோட அருளும் கிடைச்சது, குழந்தையும் பிறந்தது. நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். சரி, நான் வரேங்க. என்ன இல்ல, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்லு. சிவா,
நமக்கு குழந்தை பிறந்ததும் தூக்கிட்டு ஒரு முறை மலேசியா போலாமா? ஜனனி என்ன தெரியல. டாக்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவர்தான் அந்த சிவாவா? ஆமா, இவர்தான் சிவா. ஜனனி யார் இவங்க? டாக்டர் தேவகி. எனக்கு இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓ, அப்ப ஜனனிக்கு அவ பேர் கூட ஞாபகம் இல்ல. ஆனா சிவா பேர் மட்டும் மறக்கவே இல்ல. என்ன கேட்டாலும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவா, சிவா சிவா சிவா. அது தவிர ஜனனிக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. எப்படியே சேர்ந்துட்ட, கடவுள் இருக்காரு. சிவா, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல, நீங்களும் எடப்பட்ட சில விஷயங்களை மறந்துட்டதா என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓ டாக்டர், அப்படியா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, உங்க அம்மா அப்புறம் உங்க கூட 2 பேர் வந்தாங்க. ஆமா, அவங்க துளசி வந்திருப்பா. ஒரு நாள் ஜனனி உங்க முகத்தை ஹாஸ்பிட்டல் சுவர்ல வரைஞ்சு வச்சிருந்தா. அந்த படத்தை போட்டோ எடுத்து விளம்பரம் கொடுத்தோம். ஆனா யாருமே வரல. எனக்கும் உங்க முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அப்ப ஞாபகத்துக்கு வரல. திடீர்னு ஒரு நாள் இவ காணாம போனா. ஆமா டாக்டர், அது ஒரு பெரிய கதை. நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து நேர்ல சொல்றேன். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எப்பவும் ஜனனி பத்தி தான் ஞாபகம்.